நம்பிக்கையுடன் கடலை கடந்து பயணித்தார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, இந்த பயணம் ஒரு அதிசயமாக மாறப்போகிறது என்று. வானம் மாறத் தொடங்கியது, காற்று பேசத் தொடங்கியது, இயற்கை தன் சக்தியை காட்ட தயாரானது. அலைகள் எழுந்தனட்டின், மின்னல்கள் கீறினட்டின், மனிதன் இயற்கையின் முன் சிறியவன் ஆனான். ஒவ்வொரு வினாடியும் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவில் நடந்த போராட்டம். பயம் கண்களில் தெரிந்தது. ஆனால் அந்த பயத்துக்குள் கூட ஒரு நம்பிக்கை இருந்தது. Hand on the rosary, one call in the heart. அம்மா, எங்களை காப்பாற்றுங்கள். மொழிகள் வேறாக இருந்தாலும் ஜெபம் ஒன்றுதான். வானத்தை நோக்கி உயர்ந்தது. அந்த நொடியில் புயல் நின்றதல்ல, வானம் திறந்தது. In the middle of light, the shadow of a mother. கருணையின் உருவம், அமைதியின் முகம், அதிகாரத்தின் பார்வை. அம்மா, வேளாங்கண்ணி மாதா. ஒரு பார்வை போதுமானது. அலைகள் பணிந்தன, புயல் மௌனமானது, பயம் கண்ணீரானது. அந்த கண்ணீர் நன்றியாய் மாறியது. மரணம் இருந்த இடத்தில் இப்போது அமைதி, அம்மாவின் அருள். தூரத்தில் புனித நிலம் தெரிந்தது. வாக்குறுதியின் கரை இந்த மண். இனி சாதாரண மண் அல்ல, அருளின் சாட்சி. நீங்கள் எங்களை காப்பாற்றினீர்கள் அம்மா. இந்த மண்ணில் உங்கள் பெயர் வாழும். இந்த சிலுவை ஒரு அடையாளம், நம்பிக்கை விதைத்த முதல் விதை. சிறிய ஆலயம், ஆனால் பெரிய விசுவாசம். ஆண்டுகள் கடந்தன, விசுவாசம் வளர்ந்தது, சிறியது, மகத்தானதாக மாறியது. இன்று உலகம் வணங்கும் இடம் கிழக்கின் லூர்து, வேளாங்கண்ணி மாதா.